ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு BHF வேர்ல்ட். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூபருக்கான பெஸ்ட் பட்ஜெட் மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ஜோசப் பரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிளாக் ஹேட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்க பிராண்ட் என்னென்னா போயா பிராண்ட். என்ன வேரியண்ட் நம்மக்கிட்ட இருக்குன்னா M1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் இருக்குது. இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ஒரு மைக், அப்புறமேட்டு பேட்ரி போகிறதுக்கான சிலிண்டர், அப்புறம் 6 மீட்டருக்கான கேபிள் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு லெதர் பவுச் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு பேட்ரி செல், அப்புறமேட்டு புக்லெட்ஸ். அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ மைக்கை பற்றி பார்க்கலாம். இப்போ மைக்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா மைக் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குது. எவ்வளோ வெயிட் இருக்கும்னா 109 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தான் நம்ம பேட்ரி போய் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட கேபிள் லென்த் நம்ம பார்த்தோம்னா 6 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இன்டர்வியூ எடுக்கும் போதோ இல்லை நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கும் போதோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா டிவைஸுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படின்னா DSLR நம்ம யூஸ் பண்ண முடியும், பிசியில் யூஸ் பண்ண முடியும், லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இதில் மெயின் திங் என்னென்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்கனால எல்லா டிவைஸிலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் என்ன வேரியண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா LR44 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதோட கெப்பாசிட்டி என்னென்னா 240 mAh வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கும். எவ்வளோ வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 1.5 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம்னா 29 days யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது மேக்ஸிமம் 1 month நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது நான் ரீச்சபிள் பேட்ரி. ஒரு டைம் வந்து இதோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு பேட்டரி தான் வாங்கி ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்க கொடுத்த எனக்கு பவுச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது லெதரில் இருந்ததுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் நைஸாகவும் இருந்தது. இப்போ தான் நம்ம ப்ளாக் பண்ண போகிறோம், இப்போ வெளியே ஏதாவது ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா இந்த மைக் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இந்த பவுச்செல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பவுச்சில் இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு டீசெண்டாக இருக்கும். ஒரு சின்ன மைக் கிளிப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக புக்லெட்ஸ். ஏன் புக்லெட்ஸை நான் மெயினாக சொல்கிறேன்னா இந்த புக்லெட்டில் தான் பேட்ரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் DSLR கேமராவில் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த மைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா புக்லெட்ஸ் வந்து ஒரு டைம் நீங்கள் படித்து பாருங்கள், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த அன்பாக்சிங் வந்து நான் இந்த மைக்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இதோட ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஃபைனலாக இந்த நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏன் இதை நம்ம யூடியூபருக்கான பெஸ்ட் பட்ஜெட் மைக் நான் சொல்கிறேன்னா இதோட ரேட் எவ்வளோனா 750. அவ்வளோதான். இது நான் வாங்குறப்ப இதோட ரேட் 750 தான். ரொம்ப கம்மியாகவே ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு சேஃப்டியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பவுச் நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே இது பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பிளாக் ஹேட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு அடுத்த நல்ல சூப்பர் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Good luck.